Taste the Daily. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அடிப்படை வசதிகளின்றி பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். வைகாசி விசாக பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் ஏராளமானோர் வந்திருந்த நிலையில் ராஜகோபுரத்திலிருந்து காந்தி சிலை வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிழற்பந்தலுக்கு கீழ் மழைநீர் தேங்கி கோவில் செல்லும் பாதையில் துர்நாற்றம் வீசியதால் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் சிமெண்ட் சாலை அமைக்க சாலை முழுவதும் தோண்டப்பட்டு ஜல்லிக்கற்கள் கிடந்ததிலும் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். அத்துடன் 50 ரூபாய் தரிசன கட்டணத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கிய பக்தர்கள் தடுப்புகளை தாண்டி செல்லும் நிலை ஏற்பட்டது. மேலும் குடிநீர் மற்றும் கழிவறை அடிப்படை வசதிகள் எதுவும் சரியாக இல்லாத நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அற உணர்வே இல்லாமல் திருப்பதிக்கு மட்டும் கால் கடுக்க காத்து கிடப்பார்கள் என கேலி பேசுவதற்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். சார், நாங்க 2 மணி நேரமா ட்ரைனேஜ் தண்ணிக்குள்ள நின்றுக்கிறோம். நிறைய பேர் மூச்சு அடைச்சுக்குது. ஆக்சிஜன் லெவலே இல்ல. அப்படியே தலை சுத்துது. கீழே அப்படியே பாருங்க, பயங்கரமான நாத்தம். அந்த வண்டி பாருங்க இங்கேயே நிக்குது. அப்படியே உறிஞ்சு இங்கேயே விட்டுருக்காங்க. இதுக்குள்ள இந்த பாக்ஸ் இருக்குது பாத்தீங்களா, இதுக்குள்ள அளவுக்கு மேல ஆள் இருக்கிறாங்க. இதுக்கு உண்டான கெப்பாசிட்டி எவ்வளோ அது மட்டும் விட்டு அளவளவு விட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும். நிறைய பேருக்கு மூச்சு அடைக்குது. பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நாங்களா தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 30,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் விடியா திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவதாக ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டினர். தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலைப் பள்ளி வரை தலைமை ஆசிரியர்கள் உட்பட சுமார் 30,000க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆசிரியர்கள் பணி நியமனமே நடைபெறவில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். குறிப்பாக இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களில் கடந்த 4 ஆண்டுகளில் ஒரு ஆசிரியர் கூட நியமனம் செய்யப்படவில்லை என ஆசிரியர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் வேதனை தெரிவித்தனர். விடியா திமுக ஆட்சி ஆசிரியர் பணி நியமனத்தில் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதால் அனைத்து நிலை மாணவர்களின் கற்கும் திறன் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழகத்தின் முதலமைச்சராக்க தீவிரமாக களப்பணியாற்றுவோம் என கேரள மாநில அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவனந்தபுரத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கேரள மாநில கழக செயலாளர் ஹரிபாபு தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திருவனந்தபுரம் நகர செயலாளர் ராஜன், பொதுக்குழு உறுப்பினர்கள் சதாத், ராமர், கீதா மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது கேரள மாநிலத்தில் அதிமுகவை வலுப்பெற செய்வது, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழகத்தின் முதலமைச்சராக்க 2026 சட்டமன்ற தேர்தலில் தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.